மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா திருமால் என்ற ஊரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருளப்ப சுவாமியை வழிபடுகிறார்கள். அங்கிருந்து பிடிமண் எடுத்துச் சென்று திண்டுக்கல் மாவட்டம் அழகுபட்டி என்னும் கிராமத்தில் இதே இருளப்ப சுவாமியை தேவேந்திரகுல வேளாளர்கள் வணங்குகிறார்கள். இதை தவிர பரமக்குடி அருகே வழிமறிச்சான் எனும் கிராமத்தில் ராமரை தேவேந்திரகுல வேளாளர்கள் காலங்காலமாக வணங்கி வருகிறார்கள். இதுபோல் ராமநாதபுரம் பகுதியில் பல்வேறு ஊர்களிலும் ஆண்டுதோறும் ராமருக்கு விழா எடுத்து பூஜையின் போது வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள். இது தற்பொழுதும் திண்டுக்கல் மாவட்டம் அழகுபட்டி என்னும் கிராமத்தில் இருளப்ப சுவாமியை குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்களும் இன்று வரை அதை போல பூஜை செய்து வருகிறார்கள். தற்பொழுது வரை கூட வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள். அப்பொழுது பெண்கள் யாரும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்கள் மட்டுமே வாயில் துணியை கட்டிக்கொண்டு பயபக்தியோடு கிணறு வெட்டுவார்கள். 5 அடி ஆழத்தில் தண்ணீர் வரும். அந்த 5 அடி ஆழத்தில் தீர்த்தம் எடுத்துத்தான் அந்த தண்ணீரில்தான் பொங்கல் வைப்பார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள். இது காலங்காலமாக தற்பொழுது வரையும் அழகுபட்டி என்னும் கிராமத்தில் இருளப்ப சாமியை குலதெய்வமாக வணங்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் வானத்தை நோக்கி அம்பு விடுவார்கள். அந்த அம்பு எங்கே விழுகிறதோ அந்த இடத்தில் விரதம் இருந்தவர்கள் குழி தோண்டுவார்கள். 5 அடி ஆழத்தில் ஊற்றெடுத்து அந்த தண்ணீரில்தான் அந்த இருளப்ப சாமிக்கு பொங்கல் வைப்பார்கள் என்பது ஐதீகமாக இன்று வரை நடந்து வருகிறது. அதுபோலத்தான் மதுரை மாவட்டம் பல கிராமங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாழும் பகுதிகள் இது பின்பற்றப்படுகிறது. இதை பற்றி நாம் ஏன் ராமர் பள்ளர் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதை பற்றி நாங்கள் விவரமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தமிழ் மொழியை வைத்து எவ்வாறு வந்தேரிகள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்களோ அதுபோல நம்முடைய தெய்வமான ராமரை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. தெலுங்கர்கள் தமிழை வைத்து தமிழர்களின் அதிகாரத்தில் இருப்பதால் தமிழை ஒழித்து விடுவேன், தமிழுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று தமிழை தாய்மொழியாக கொண்ட எந்த கிறுக்கனாவது சொல்வானா என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய செயலாக இருக்கிறது. அதே போலத்தான் நமது தமிழர்களின் தெய்வமான ராமரை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது என்பதற்காக ராமரை தூற்றுவதும் ராமருக்கும் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தற்குறித்தனமாக பேசும் முட்டாள் முற்போக்கு தமிழர்களையும் இதை சாகாக்கர வைத்து திராவிட அரசியல் செய்யும் மந்திரிகளையும் வாயிலேயே என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புங்கள் தமிழின இளைஞர்களே என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். தெலுங்கரிடமிருந்து தமிழை மீட்கிறோமா? அன்று நாங்கள் ராமரை மீட்டுக் கொள்கிறோம். அதற்காக எங்களின் முன்னோர்களின் எங்களின் தெய்வங்களை அவமதிப்பவர்களுக்கு அநாகரிக அக்கிரமங்களை அனுமதிக்க முடியாது என்பதை தமிழர்கள் தெளிவாக இருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுபோலத்தான் பெருமாளை குலதெய்வமாக கொண்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறைய பகுதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக திருமங்கலம் திருமால் என்ற ஊரில் இருளப்ப சாமியை வணங்குகிறார்கள். குலதெய்வம் வேண்டி பெருமாள் பொன் இருளப்ப சாமி. இதில் கூர்ந்து கவனித்தால் சிவனை குலதெய்வமாக கொண்டவர்கள் எவருமே இங்கு இருக்க மாட்டார்கள். இஷ்ட தெய்வம் என சிவனை வணங்கி வருவார்கள். அது சிவனா அல்லது சிவன் என்ற பெயரிடப்பட்ட ஈசனா என்பதை பிரித்தறிந்து பார்த்தால் உண்மை விளங்கிவிடும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். பழனி அடிவாரத்தில் முருகனை குலதெய்வமாக கொண்ட பல்லர்கள் கூட்டமாக இருக்கிறது. கூட்டம் கூடவும் இருக்கிறார்கள். வேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பின் மிக தீவிரமான திரிபுகளை வழிபாட்டு முறையில் பண்பாட்டு முறையிலும் தெலுங்கரோடு கைகோர்த்து கொண்டு இன்று தமிழ் பேசிக் கொண்டிருக்கும் சில புல்லுருவி கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களின் சுயநலத்திற்காக அதன் விளைவே ஈசனை சிவன் என்பதும் சைவம் வைணவம் என்றும் தம்முடைய வழிபாடுகளை கூறு போட்டு போலியாக கட்டமைத்தும் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தவர்களுக்கு புரியாது. வரலாற்றோடு ஆழ்ந்த அரசியல் அறிவும் கொண்டவர்களால் மட்டுமே கடந்த 500-600 வருடங்களாக வழிபாட்டு மற்றும் பண்பாட்டு விஷயங்களில் இங்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் தமிழர்கள் தெளிவடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதற்கு முன்பு போல் அல்லாமல் சமீப காலமாக மிக வேகமாக காலம் தமிழர்களுக்கு எதிரான புல்லுருவிகள் எதிரிகளையும் தமிழர்களுக்கு வெளிக்காட்டி கொண்டே வருகிறது. இதை நாம் மீண்டும் காலம் நடப்பதெல்லாம் நமக்கு சாதகமாகவே நடக்கிறது என்பதை சொல்லி, இந்திய தேசம் நமது பாரத தேசம் பண்பாடு என்பதும் கலாச்சாரம் ஒரு காலம் மேற்கத்திய கலாச்சார கைக்குலிகளால் அழிய விடாமல் பாதுகாத்து கொள்வது ஒவ்வொரு பாரத தேசத்தினும் இந்திய தேசத்தையும் நேசிக்கக்கூடிய மக்களினுடைய மனிதநேயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக